அண்மை செய்தி. பொது இடங்களில் கடவுளை அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்கிறது என நடிகர் அஜித் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எனது பெயரை தவிர்த்து வேறு எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில்லை, தான் துளியும் உடன்படவில்லை என நடிகர் அஜித் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என அறிக்கையில் நடிகர் அஜித் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் என அறிக்கையில் நடிகர் அஜித் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொது இடங்களில் கடவுளை அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்கிறது என நடிகர் அஜித் தெரிவித்திருக்கிறார். எனது பெயரை தவிர்த்து வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை என நடிகர் அஜித் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என நடிகர் அஜித் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ் திரையுலகில் முக்கியமாக திரைப்படங்கள் வெளியே வரும்போது ஒவ்வொரு நடிகர்களை ஒவ்வொரு அடைமொழியுடன் அழைப்பதை ரசிகர்கள் வழக்கமாகி வைத்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்றும், நடிகர் கமல்ஹாசன உலக நாயகன் என்றும், நடிகர் விஜய தளபதி என்றும், நடிகர் அஜித் தலை என்றும் அழைத்து வந்தனர். இந்த நிலையில அஜித் குமார் அவரது ஏற்கனவே முந்தைய பதிவில் தன்னை எந்த ஒரு அடைமொழியோடு அழைக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். ஏகே அல்லது அஜித் குமார் என்று அழைத்தால் போதும் என தெரிவித்திருந்தார். அதையும் கடந்து அண்மை காலங்களில் முக்கிய நிகழ்வுகள், அதாவது சினிமா திரையரங்க வளாகங்கள் மட்டுமல்லாமல் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்விலும் கூட இந்த வசனம் இடைபெறும் அளவிற்கு பொது நிகழ்வுகள்ல அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விதமாக கடவுளே அஜித் என்ற கோஷங்களை அஜித்குமாரின் ரசிகர்கள் அவ்வப்போது நடத்தி வந்தனர், கூறி வந்தனர். அண்மையில அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில கடவுளை அஜித் என அழைக்க உடனடியாக அங்கிருந்த அவர் என்ன நடந்தது என்று திக்கு தெரியாமல் திணறி மீண்டும் விஷயத்தை அறிந்ததற்கு பிறகு அவரது உரையை தொடங்கியிருந்தார். இந்த செய்திகள் எல்லாம் நடிகர் அஜித்குமாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதற்கு பிறகாக இந்த அறிக்கை என்பது தற்போது வந்திருக்கிறது. அந்த அறிக்கையில முக்கியமான நிகழ்வுகள்ல பொதுவெளியில அநாகரிகமாக தேவையில்லாமல் கடவுளை அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது என்றும், எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டமும் சேர்த்து அழைக்குவதில் எனக்கு துளியும் உடன்படவில்லை என்றும், எனது பெயர்ல மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்றும் அவரது ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புவதாகவும், யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள், வாழவிடு என அவரது பெயரிலான லெட்டர் பேட்ல இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்போதுமே அவரது ரசிகர்களுக்கு இது போன்ற கோரிக்கைகள் வைக்கும்போது ஒரு மெல்லிய தோணியிலே அவரது கோரிக்கைகளை வைத்திருப்பார். அதே தோணியில தான் இந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தன்னை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குகிறது என்றும், பொது இடங்களில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை ஏற்று உடனடியாக இதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எனவும் ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடவுளே அஜித்தே என்ற கோஷம் இனி நிற்க என சமூக வலைதளத்துல அவரது ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.